சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வளவுதான் நன்மையான காரியத்தை செய்தாலும் அந்த நன்மையான காரியம் அவர்கள் செய்து முடித்த பிறகு அவர்களை விலக்கி வைக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் நமக்கு என்ன சொல்றார் இன்றைக்கு, அதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு உங்களை விலக்கி வைத்தவர்களை நீங்கள் பின்தொடராதீர்கள். கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்களை யார் விலக்கி வைக்கிறாங்களோ, அதாவது முதல்ல உங்களை யூஸ் பண்ணிய பிறகு அதன் பிறகு உங்களை மிஸ்யூஸ் செய்வாங்க, அதன் பிறகு உங்களை ரெஃப்யூஸ் செய்வாங்க, அதன் பிறகு உங்களை அவமானப்படுத்துவாங்க. they will use you and they will misuse you and they will refuse you and they will damage your life. அப்படிப்பட்டவர்களை உங்களை அவர்கள் விலக்குகிற பொழுது, உங்களை விலக்கி வைத்தவர்களை நீங்கள் ஒரு பொழுதும் பின்தொடர்ந்து போகாதீர்கள். அவமதிப்பவர்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நினைத்து கொண்டு அவர்கள் செய்த அந்த அவமானத்தையே நீங்கள் நினைத்து கொண்டே நீங்கள் இருக்காதீர்கள். ஏன் தெரியுமா? இங்கே ப்ராப்ஸ் 4:14 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. கர்த்தர் சொல்றார் அழகான காரியம், துன்மார்க்கருடைய பாதையில நீ பிரவேசிக்காதே. உன்னை பயன்படுத்தி உன்னை அவமதித்து உன்னை தூஷித்து உன்னை விளக்குகிறவர்களுடைய நீ மறுபடியும் பின்தொடராதே. ஏன் தெரியுமா? அவர்கள் உன்னை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்கிற ஒரு பொருளாய்தான் பார்க்கிறார்களே தவிர ஒரு மனிதனாய் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக பார்க்கவே கிடையாது. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாங்க, அது துன்மார்க்கருடைய கேரக்டர்ஸ். கர்த்தர் சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய பாதையில நீ பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நீ நடக்காது. அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் தீமையான காரியத்தை செய்கிறார்கள். உங்களை விலக்கி வைத்தவர்களை நீங்கள் பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை நினைத்து கொண்டே நீ வாழாதே. உன் உயர்வுக்காய் நீ யோசி, நீ எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை யோசி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, ஞானத்தை நீ சம்பாதித்துக் கொள். கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறாரு. கர்த்தர் உன்னை ஒரு பொழுதும் அவமதிப்பது கிடையாது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்துக்குள் நடந்து செல்லுங்க. கர்த்தரை பின்தொடர்ந்து போங்க. உங்களை அவமதித்தவர்கள் நீங்கள் ஒருபோதும் பின்தொடர்ந்து போகாதீர்கள். கர்த்தரை நினைத்து கொண்டிரு.